வணக்கம் பாஸ்கரன் சார். வணக்கங்க. இந்திய ராணுவத்தினர் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம மோடி அவர்கள் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதற்கு காரணம் என்ன சார்? சார், செல்வ பெருந்தகை நம்ம பாரத பிரதமர் மோடியை பத்தி பேசுறதுக்கு எந்தவித தகுதியும் இல்லாதவர் சார். இவரு ராணுவத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்க. இவருக்கு ராணுவத்தை பத்தி என்ன தெரியும்? இவர் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு ஏற்கனவே போய் ஜெயில இருந்துட்டு வந்தவர். இவருக்கு ராணுவத்தை பத்தி தெரியாது. இவரு பிரதமர் மோடியை பத்தி என்ன தெரியும் இவருக்கு? இன்னைக்கு பிரதமர் மோடி இருக்கிறதுனாலதான் சார் இந்த ராணுவம் உச்சகட்டத்துல இருக்கு சார். இன்னைக்கு நம்மளுது உலகமே போற்றும் விதமா இருக்கு சார். வல்லரசு நாடா ஆக போகுது சார் நம்மளுது இந்தியா. பாத்தீங்கன்னாக்க இறந்து போன ஒருத்தருக்கு இவர் 1 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்துட்டு இவர் விளம்பரத்தை தேடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாரு சார். இவரு ஆர்மியில பாத்தீங்கன்னாக்க குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் சொல்லி இருக்கு சார். அதுல 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. சர்வீஸ்ல இருக்க பர்சன் இறந்து போனா 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லா இதுவும் சேர்ந்து 1 கோடி ரூபாய் அந்த பர்சனோட ஃபேமிலிக்கு போகுது. அந்த குடும்பத்தையே இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் தத்து எடுத்துக்கிறாங்க சார். இவருக்கு என்ன சார் தெரியும்? இவரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போட்டாருனாக்க இவருக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அவருக்கு எதை வேணாலும் வாய் இருக்குன்னு எதை வேணாலும் பேசலாமா? இன்னைக்கு கருணை அடிப்படையில சர்வீஸ் பர்சன் இறந்து போனாலும் எக்ஸர்வீஸ்மென் அவங்களோட இறந்து போனாலும் அவங்க குடும்பத்தாருக்கு கருணை அடிப்படையில வேலை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜீவோ இருக்கு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்துருக்கு? கூட்டணி கட்சியில இருக்காருல்ல இவரு கேட்க வேண்டியதுதானே? அதெல்லாம் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இவர் பேசுறதுக்கு யோக்கியதே இல்ல சார். இவருக்கு 2016ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்தாங்களாம். அதாவது தரவழியில உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, வான்வழியில பயணம் மேற்கொள்ளுங்கன்ட்டு. அது கண்டுக்க உள்ளவில்லை அப்படின்னு சொல்றாருல்ல சார். இவருக்கு தனியா கூப்பிட்டு உளவுத்துறை இவர் கையில கொடுத்தாருங்களாங்க பேப்பரை? ஏங்க இவரு கட்சி தீவிரவாத அமைப்போட டையப்ல இருக்கிறாங்க. இவங்க ஆட்சி 2004ல இருந்து 2014 வரையிலும் 34 இடத்துல பாம்பு அடிச்சுத. அப்ப தீவிரவாதி இவரை கூப்பிட்டு சொன்னாங்களாமா? தீவிரவாத அமைப்பு நாங்க தான் கொடுத்தோம், இது மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் பேசுறாரு. அப்படிதான் ஏற்கனவே பிரதமர் மோடியை பத்தி அவர் அதாவது அவங்க கூட்டணி கம்மியான சீட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மாற்றுத்திறனாளிகள் வைக்கிற ஊன்றுகோலை போட்டு அவங்க போட்டிருந்தாங்க காங்கிரஸோட எக்ஸ்தலத்துல, தமிழ்நாடு காங்கிரஸோட எக்ஸ்தலத்துல. அதுக்கு நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் போட்டிருக்கேன். இவர் வாய் இருக்குன்னு எது வேணாலும் பேசலாமா? மிலிட்டரிய பத்தி இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு இந்த போவர்ஸ் நடந்தது அதை பத்தி சொல்லுங்களேன் பாப்போம். வாயை திறக்க மாட்டாங்களா? இவங்க ஆட்சி இருக்கும்போது தான் நடந்தது அந்த போவர்ஸ் ஊழல். அது என்ன ஆச்சு? அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு இது கொண்டு வந்திருக்காரு சார் மோடி. பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஆர்மி மேக் இன் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 19,000 அக்னிவீர் ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிருக்காங்க. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி 2022ல இருந்து 2023 வரையிலும் 85 கான்ட்ராக்ட்ஸ் 16,000 கோடி இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கு. 2024ல இருந்து 25 வரையிலும் 20,000 கோடி. பாத்தீங்கன்னாக்க ஆர்மிக்கு 155 கான்ட்ராக்ட் 1.51 லட்சம் கோடி. நேவி 192 கான்ட்ராக்ட் 1.96 லட்சம் கோடி. ஏர்போர்ட்ஸ் 91 கான்ட்ராக்ட் 2.42 லட்சம் கோடி. இது இல்லாம இந்தியன் கோஸ்ட் கார்டு 10 கான்ட்ராக்ட்ஸ் 13.750 கோடி. இப்படி எல்லாம் இது பண்ணி 36 ரஃபேல் போர் விமானம் வாங்கியிருக்காங்க. CH-47F சொல்லி போயிங் விமானம் தயார் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ ராணுவத்துக்காக செயல்பட்டு இன்னைக்கு நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடா கொண்டு வரதுக்கு உலகமே பார்த்து பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு இந்திய ராணுவத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திய ராணுவ படை வீரர்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரைம் மினிஸ்டர் சார் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கு அதெல்லாம் போய் ஒவ்வொரு விசேஷ நாளுக்கு போய் மலை உச்சிக்கு போய் கொண்டாடினாங்க ராணுவ வீரர்களோட? சொல்லுங்க பாப்போம். இவர் எதுவுமே தெரியாது. இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு தான் கட்சியை வளர்க்கணும்னா உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. சும்மா கொண்டு போய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டு இருந்தா சரியா போச்சு. அது இன்னைக்கு நாரி சக்தின்னு சொல்லி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சார். இங்க இருக்க டிஜிபி சீமா அகர்வால டிஜிபி ஆகிறதுக்கு இவங்களால முடியல. கூட்டணி கட்சி தானே, கேட்க வேண்டியது தானே? அதை விட்டு எது தேவையில்லாம் பேசி அதாவது ஜனங்களை குழப்பி ஏதாவது ஓட்டு வாங்கணும், எலெக்ஷன் வர போகுதுன்னு அந்த ஒரு இதுல இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாதனால பல கோடி மத்திய அரசு நிதி கொடுக்காம ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது தவறான முன்னுதாரணம் அப்படின்ற அத ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காருல்ல சார். என்ன நிதி உதவி கொடுக்கலன்னு இவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். மத்திய அரசு சொன்னதை இவங்க எதுவுமே கேட்கலையே சார்.
அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. அவங்க செயலை வந்து மத்திய அரசு செய்யக்கூடிய செயலை வந்து இவங்க மறைச்சிட்டு ஏதாவது ஒண்ணு பேசி மத்திய அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அதனால ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லிட்டு இருக்கிறது இவங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்குமே வந்து நிதி கொடுக்கலன்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்றது வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட எடுபடாது. இப்போ வந்து டிஜிட்டல் உலகம் சார் இது. அங்க என்ன நடக்குதுன்னு இங்க இருந்து பார்த்தா தெரியும். அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். சும்மா இவங்க வந்து அரசியல்ல வந்து குட்டையை குழப்பறதுக்காக எதை வேணாலும் பேசலான்றதெல்லாம் இது வந்து எடுபடாதுங்க அது. அதனால இவரு ராணுவத்துக்கு வந்து அவர் வந்து ஒண்ணும் பண்ணல அப்படின்றதெல்லாம் அக்கறை இல்லாத மோடி எல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா பேப்பர்ல வந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டு அதுக்காக பேப்பர்ல போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு 4 பேரோட இந்த மாதிரி எல்லாம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, இது நல்லது கிடையாது. இதுக்காகவே நான் வந்து இவர் மேல ஒரு கேஸ் போட போறேன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இவர் என்ன பண்ணுவாரு? நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார்.